அடிக்கடி காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், இருமல் இருக்கும், ஒன்று வயிறு வலி இருக்கும், இல்லை வந்து இது லூஸ் மோஷன் போவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மெயினாக ரீசன் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு உடம்புல போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சளி காய்ச்சல்களை வந்து இவங்க எதிர்கொள்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சீக்கிரமாக பில்டப் ஆகும் தான். நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துகள் இருக்குது, சரிங்களா? இதை வந்து ஒரு உருண்டை வந்து நம்ம காலையில் சாயந்தரம் பாலில் சாப்பிட்டு வந்திருந்தாங்கனாவே இந்த நெல்லிக்காய் லேகியம் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதுக்கெல்லாம் ரெகுலராக தான் சார் கொடுக்குறோம், ஆனால் வந்து இருந்தாலும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பில்டப் ஆக மாட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மழைக்காலம் வந்துட்டாவே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, அங்கங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனால் சில குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், இருமல் இருக்கும், ஒன்று வயிறு வலி இருக்கும், இல்லை வந்து இது லூஸ் மோஷன் போவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மெயினாக ரீசன் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு உடம்புல போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான். ஏன்னாக்க இம்யூன் சிஸ்டம் குழந்தைங்களுக்கு ஒழுங்காக பில்டப் ஆகணும். இப்போ சில குழந்தைங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணுற அந்த பில்டப் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க அவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக திரும்ப 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 ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒன்றும் இல்லை, டப்புன்னு வந்து ஸ்கூலில் எவனாவது ஒருத்தன் பக்கத்தில் இரும்பிருப்பாங்க, உடனே இவங்க ஏன்னா அடுத்த நாள் காலையில் இவனுக்கு அந்த இருமல் வந்திருக்கும். காரணம் அந்த கிருமியோட தாக்குதலை நம்ம உடம்பு போதுமான அளவு எதிர்கொள்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லாதனால நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கானது தான் மெயின் ரீசன். ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் பாதிப்புகளை எப்படி நாம் உணவு முறையிலையும் சித்த மருத்துவத்திலையும் எளிமையாக தீர்க்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்? வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி, வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் நம்ம உடம்புல வரும்போது ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறது எது? நம்மளோட நோய் எதிர்ப்பு தான். இப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாகுது? நம்ம உடம்புல வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குது. இப்போ அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் தான் போயிட்டு அந்த நோயை வெளியிலேருந்து வர ஃபாரின் பாடியை அட்டாக் பண்ணி அதுக்குன்னு அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு, அதை வச்சு அதை வந்து உடம்புலேருந்து வெளியேற்ற பார்க்குது. இப்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ப்ராப்பராக உருவாகிறதுக்கு நிறைய விட்டமின்ஸ் தேவை, மினரல்ஸ் தேவை, இல்லை ரத்தம் வந்து அதிகமாக நல்லா உற்பத்தி ஆகிறது, ஹெச்பி கண்டெல்லாம் இருக்கிறதுக்காக இரும்பு சத்து தேவை. இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கான சக்தி வந்து உடம்புல தேவை. ஸோ அதில் பற்றாக்குறை வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல பில்டப் ஆகாது. இதனால் அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக எக்ஸ்போஸ், அதாவது வந்து அந்த இமீடியட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த நோய் தொற்று வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராட முடியாமல் சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வகையில் இது பார்த்தா நல்லது தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சளி காய்ச்சல்களை வந்து இவங்க எதிர்கொள்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சீக்கிரமாக பில்டப் ஆகும் தான். ஆனால் இருந்தாலும் குழந்தைங்க சஃபர் ஆகிறாங்க இல்லையா, அதை முடிஞ்ச வரையும் நம்ம உணவு முறையில் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நேச்சுரல் உணவு முறையிலே நம்மளுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் பில்டப் பண்ணி கொண்டு வர முடியும். இதுக்கு என்ன மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுக்கலாம்? குழந்தைங்களுக்கு இப்போது நமக்கு நிறையா தெரியும், அதாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்புல தேவை. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உடம்புல, இது ரெண்டும் தான் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா இதுதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தால் தான் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ரத்தமும் நல்லா உருவாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல இதாகும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துகள் இருக்குது, சரிங்களா? இதை வந்து ஒரு உருண்டை வந்து நம்ம காலையில் சாயந்தரம் பாலில் சாப்பிட்டு வந்திருந்தாங்கனாவே இந்த நெல்லிக்காய் லேகியம் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கு அடுத்தது பூண்டு, இஞ்சி, அதிகமாக அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கற்பூரவல்லி, துளசி, மஞ்சள் இதெல்லாம் வந்து அவங்களோட உணவில் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது வந்து வைரஸை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குற தன்மையும் இந்த உணவுகளுக்கு இருக்குது. முடிஞ்ச வரையும் இந்த உணவுகளை வந்து சேர்க்கணும். நம்ம நிறைய வந்து ப்ரக்கோலி கொடுக்கலாம், சாத்துக்குடி கொடுக்கலாம், கொய்யாப்பழம் நிறையா
நிறையா கொடுக்கலாம். கொய்யாப்பழம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலே நல்ல நோய் எதிர்ப்பை வந்து குழந்தைகளுக்கு வந்து உண்டு பண்ணும். கீரைகளில் நிறையா உண்மையிலே இரும்பு சத்து இது பண்ணுறதுக்கும், விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி இது பண்ணுறதுக்கும், நம்ம உடம்பு செல்கள் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கும் கீரைகள் வந்து ரொம்ப முக்கியம். கீரைகள் தான் அந்த இது ஸ்பின்னாச்சு, அப்புறம் வந்து வல்லாரக்கீரை, தூதுவளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி கீரைகளை வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் ஒரு உணவில் வந்து சேர்த்து கொடுங்க. இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பழங்கள் ஏதாவது விட்டமின்ஸ் வந்து ரொம்ப அப்சார்ப்ஷன் தேவை. ஸோ அதனால் பழங்கள் மாதுளம்பழமாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், சாத்துக்குடியாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், ஏதாவது ஒரு பழங்கள் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி பில்டப் ஆகும். இல்லை சார் சித்த மருத்துவம் ஆனால் இதெல்லாம் ரெகுலராக தான் சார் கொடுக்குறோம், ஆனால் வந்து இருந்தாலும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பில்டப் ஆக மாட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு உரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. உரை மாத்திரை அப்படின்னாக்கா அது கோரோசனை, கடுக்காய், மாசிக்காய் இதெல்லாம் சேர்ந்து செய்கிற மருந்து. அதை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை எடுத்து தாய்ப்பாலில் ஒரு 2 சட்டு விட்டுட்டு நல்லா உரைச்சி 3 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். அதை எடுத்து நாக்கில் தடவி விட்டிங்கன்னா போதும், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். டேப்லெட்டாகவே கிடைக்கும். அதெல்லாம் வந்து 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதை கொடுத்தாவே நல்ல இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆகும். கொஞ்சம் நல்லா வளர்ந்த குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் லேகியம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது இம்யூனிட்டி வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணும், ரத்தம் நல்லா உருவாக்கும். மாதுளை மணப்பாகு கொடுக்கலாம், மண்டுராதி கஷாயம் கொடுக்கலாம். இது எல்லாமே இதாகும். இல்லை ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம். அந்த காய்ச்சல் டைமில் மட்டும் இல்லை, நார்மலாகவே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து இப்போ இருக்கிற பற்படாக இதெல்லாம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவ் உண்டு. ஸோ அதனால் இது வந்து ஒரு 10 நாள் வந்து ரெகுலராக கொடுக்கலாம். ஆனால் அது டோசேஜ் இருக்குது, ஒரு 20 ml அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுக்கணும். பெரிய ஆளுங்க 40-50 வரையும் 50 ml வரையும் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து வந்து குழந்தைகளை வந்து நல்லா விளையாட விடுங்க. இப்போ ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து விளையாடவே விடுறதில்ல. அவன் வீடியோ கேம் விளையாடுறான், இல்லைனா மொபைலில் ஏதாவது ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறான். அவனை வந்து வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே விடுறதில்ல. நம்ம சின்ன வயசாக குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம என்ன வீட்டிலேயே உட்காந்து நமக்கு எங்கே வந்து இது நம்ம பாட்டுன்னு வந்து வெளியில் போய் இறங்கி போய் விளையாட மண்ணில் எல்லாம் காட்டு மேட்டில் எல்லாத்துலேயும் விளையாடி தான் இருந்தோம். அப்போ நமக்கு என்ன ஒன்றுமே இது நிறையா பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி பில்டப் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ உடம்ப ஆக்டிவிட்டி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்குலேஷன் நார்மல் ஆகும், அந்தந்த உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும். அப்போ தான் அதுக்கு தகுந்த ஃப்ளோ வந்து இருக்கும், அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். எதுவுமே இல்லாமல் வீட்டில் பொத்தி வைக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபர்தராக டவுன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருமே தவிர வந்து நீங்கள் அவங்கள வந்து எத்தனை நாளைக்கு போய் வீட்டுக்குள்ளாரே வச்சு பாதுகாத்துட முடியும்? வீட்டுக்குள்ளாரே வச்சிட முடியுமா? அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இறங்கி தானே ஆகணும் வெளியில். ஸோ அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வாங்க. நல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பண்ணுங்க, நல்ல உணவு முறைகளை கொடுங்க, நல்ல பழக்கங்களை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைகளுக்கு தேவையான அறிவாற்றலும் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே வளரும். சில பேர் ஹைஜீனுன்ட்டு குழந்தைகளுக்கு நான் இந்த பொருளை வந்து கொடுக்க மாட்டேன், இந்த மருந்துகளை வந்து பயன்படுத்த மாட்டேன், நாட்டு மருந்துகளை வந்து பயன்படுத்த மாட்டேன், நிறைய பேர் வந்து என்கிட்டே வந்து சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் பயன்படுத்தினா குழந்தைக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதீங்க. குழந்தைக்கு பயன்படுத்துறதுக்கு தான் வந்து ஆரம்பத்துலேருந்து பயன்படுத்திட்டு இருந்தது தான். எல்லாருக்கும் கொடுத்து அனுபவமான மருந்துகள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அதனால் அதை பயன்படுத்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தினா தான் வந்து அது உண்மையிலே நல்லதாக கெட்டதான்றது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது கொடுக்கும்போது நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.